இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். உனக்கொத்தாசை வரும் நல் உயர் பருவதம் இதோ, உனக்கொத்தாசை வரும் நல் உயர் பருவதம் இதோ. தினமும் மனது நொந்து சிந்தை கலங்குவோனே, தினமும் மனது நொந்து சிந்தை கலங்குவோனே. கர்த்தர் உன்னை காப்பவராம், கரம் அதில் சேர்ப்பவராம். கர்த்தர் உன்னை காப்பவராம், கரம் அதில் சேர்ப்பவராம். நித்திய முந்தனுக்கு நிழலாயிருப்பவராம், நித்திய முந்தனுக்கு நிழலாயிருப்பவராம். அன்பு திரளான பாவங்களை மூடும். இப்பொழுதும் இதை செய்யவே இயேசு தமது சரீரத்தை நொறுக்க கொடுத்திருக்கிறார், தமது இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். டாக்டர் பால் தினகரன் அவர்களின் இன்றும் கூட கர்த்தருடைய சரீரத்தையும் கர்த்தருடைய இரத்தத்தையும் பெற வந்திருக்கும் நாம் பாக்கியவான், பாக்கியவான். அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு நாம் ஒருமுகமாக அவரோடு இணைகிறோம். ஆறுதலின் இறை வார்த்தைகள். அவரோடு இணைவது மட்டுமல்ல, மற்றவர்கள் நமக்கு செய்த பாவங்களும் நாம் மற்றவர்களுக்கு செய்த பாவங்களும் மூடப்படுகிறது, எல்லாம் கரைகிறது. நாம் சந்தோஷமாய் சகல நன்மையும் அனுபவிக்கும்படி வழி திறக்கிறது. உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அருமையான ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். இந்த சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நமக்கு நடக்கும்படியாக 2 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஒன்று, அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்படும் பொழுது சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அது ஆண்டவருடைய கரங்களில் இருக்கிறது. இரண்டாவதாக, அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும், நடைபெறும். அது நம்முடைய கரங்களில் இருக்கிறது. ஏன் நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோம்? முதலாவதாக 1 யோவான் 4:19 கூறுகிறது போல, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இதுவும் பாருங்கள், கர்த்தர் முதலாவதாக நமக்கு செய்கிறார். He does it first. அவர் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார், முந்தி அன்பு கூர்ந்திருக்கிறார், முன்னதாக அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆகவே நாம் அவரில் அன்பு கூற வழி திறக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கலாத்தியர் 2:20 கூறுகிறது, அவர் நம்மில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். He has loved us and he has sacrificed himself for us out of love, out of love, out of love, out of love. ஆகவே நாம் அவரில் அன்பு கூறுகிறோம். பல வருடங்களுக்கு முன்பதாக
நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவம். ஒரு மனிதன் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டு சிறைச்சாலையில் தள்ளப்பட்டான். அதை நியூஸ் பேப்பரில் வாசித்த போதகர் ஒருவர், அந்த மனிதனுடைய ஆத்துமா கெட்டு போகக்கூடாது, அவன் சாக முன்பதாக ஆண்டவருடைய அன்பை அறிய வேண்டும் என்று சொல்லி அவனை தேடி சென்றார். அவனிடம் ஆண்டவருடைய அன்பை பற்றி சொன்னார். அவன் அவரை கேவலமாக நடத்தினான். கேலியாக அவர் சொன்னதற்கெல்லாம் பதில் சொன்னார். கடைசியில் போதகர் ஒரு புதிய ஏற்பாட்டை அவனுடைய கரங்களில் கொடுத்துவிட்டு, நீ இதை வாசிப்பா, இது உன்னோடு பேசும், ஆண்டவருடைய அன்பு உனக்கு இதன் மூலம் வெளிப்படட்டும், உன் எதிர்காலத்திற்கு ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும் என்று சொல்லி போனார். அவருடைய கண்களுக்கு முன்னதாகவே அந்த புதிய ஏற்பாட்டை தூக்கி எறிந்தான். இதெல்லாம் எனக்கு அவசியமில்லை என்று. ஆனால் அன்று இரவு ஒரு சொப்பனம் அவனுக்கு வந்தது. அந்த சொப்பனத்தில் அவன் தன் தாயை கண்டான். தாய் மகிமையான ஒரு இடத்தில் இருப்பதை கண்டான். தாயை பார்த்தவுடன் அவன் உள்ளம் உருகியது. அம்மா என்று சொல்லி தாயிடம் ஓடினான். ஆனால் திடீரென்று அவனுக்கும் அவன் தாய்க்கும் நடுவே ஒரு பெரிய மலை ஒன்று தோன்றியது. அந்த மலை தாயிடம் செல்லாதபடிக்கு அவனை தடுத்து நிறுத்தியது. அந்த மலையில் போய் தலையை மோதி 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 அழுதான். எங்க அம்மாட்ட போகணும், நான் எங்க அம்மாட்ட போகணும் என்று. ஆனால் மலை உறுதியாக நின்றது. அந்த மலையை நோக்கி பார்த்தான். அந்த மலை வேறு ஒன்றுமல்ல, அவனுடைய பாவங்கள் ஒவ்வொன்றும் கற்களாக அந்த மலையில் இருப்பதை கண்டான். அவன் பாவங்களினாலே அந்த மலை தோன்றி இருப்பதை கண்டான். அவன் செய்த ஒவ்வொரு பாவமும் அங்கே எழுதப்பட்டிருந்தது, ஒவ்வொரு கல்லின் மீது. அவன் அந்த மலையின் மீது தலையை மோதி அழுதான். இந்த மலையை நீக்க வழி இல்லையா? Is there no way for this mountain to be removed? அப்பொழுதுதான் அந்த மலையின் மீது ஒரு ஆடு, அடிக்கப்பட்ட ஒரு ஆடு தோன்றுவதை கண்டான். ஒரே ஒரு சொட்டு ரத்தம் அந்த மலையின் மீது விழுவதை கண்டான். அந்த மலை உருகுவதை கண்டான். அடுத்த வினாடி விழித்துக் கொண்டான். பெரிய சமாதானம் அவன் உள்ளத்தை நிரப்பி இருந்தது. அவன் கண்கள் அந்த புதிய ஏற்பாட்டின் மீது பட்டது. எடுத்து திறந்து வாசித்தான். அவன் கண்களுக்கு முன்பதாக வந்த வேத வாக்கியம் 1 யோவான் 1:7. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்து தம்மையே பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் சிந்தின ரத்தம் நம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த நேரத்திலும் அவன் உணர்ந்தான், அதுவே அந்த ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இயேசுவுக்கு தன் உள்ளத்தை ஒப்பு கொடுத்தான். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டான். சந்தோஷமாக தூக்கு மேடைக்கு போனான். எனக்கு நன்மை காத்திருக்கிறது, நன்மை காத்திருக்கிறது, நன்மை காத்திருக்கிறது என்று சொல்லி அவன் சகலமும் இனி எனக்கு நன்மைதான் என்று ஆண்டவரை சந்திக்க சந்தோஷமாக புறப்பட்டு போனான். இன்றும் கூட நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும் என்று அறிந்திருக்கிறோம். அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தார். இப்படி ஆண்டவருடைய அன்பு நம்மை நிரப்பும் பொழுது சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த அன்பு நமக்குள் வரும் பொழுது என்னென்ன காரியங்களை செய்கிறது? 1 பேதுரு 4:8 வாசித்து பாருங்கள். அதில் வேதம் கூறுகிறது, அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு திரளான பாவங்களை மூடும். Love covers a multitude of sins. ஒரு விடுமுறையின் போது ஒரு சின்ன குட்டி பாப்பா தன்னுடைய தாத்தா வீட்டிற்கு வந்தாள். அந்த தாத்தா எப்படிப்பட்டவர் தெரியுமா?
மிகவும் கொடூரமானவர், பயங்கரவாதி. யாருக்கும் அவரை குறித்து பயம் உண்டாயிருக்கும். பயங்கரமாக எல்லாரையும் நடத்துவார். பயங்கரமானவர், மிகுந்த சினம் கொள்ளுவார். ஆனா இந்த பெண் குட்டி பிள்ளை வந்தவுடன் தாத்தா அவள் மீது அளவற்ற அன்பை செலுத்தினார். மிகுந்த அன்பு, மிகுந்த பாசம். கொண்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாரு, சட்டை வாங்கி கொடுப்பாரு, என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுப்பார். அவ கேட்கறதுக்கு முன்னால வாங்கி கொடுப்பார். நிறைய பேர் அப்படிதான், பிள்ளைக்கு செய்யாமல் இருந்ததை பேரப்பிள்ளைக்கு சேர்த்து செய்வார். பிள்ளைய கடினமா நடத்துவாங்க, ஆனா பேரப்பிள்ளைங்களை கெடுத்துருவாங்க. அப்படிதான் அந்த தாத்தாவும் இருந்தார். அப்போ அந்த குட்டி பிள்ளை சொல்லுச்சு, தாத்தா நீங்க எவ்வளவு நல்லவங்க, நீங்க எவ்வளவு நல்லவங்க. ஊரெல்லாம் உங்களை நல்லவர் 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 தானே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் உங்களை நல்லவர் நல்லவர் நல்லவர்னு சொல்லிட்டு இருப்பாங்களே, நீங்க எவ்வளவு நல்லவர் என்று ஒவ்வொரு நாளும் சொல்ல ஆரம்பிச்சது. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அதை கேட்க கேட்க கேட்க, அந்த அன்பின் வார்த்தையை கேட்க 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 அவருடைய சுபாவமே மாறி போயிடுச்சு. அவர் உண்மையில் அன்புள்ளவராக மாறிவிட்டார். அந்த பிள்ளை திரும்ப ஸ்கூலுக்கு போயிடுச்சு, அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. ஆனால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறி போய்விட்டது. எல்லாரும் என்ன நல்லவர் என்று சொல்லுகிறார்கள், எல்லாரும் என்னை நல்லவர் என்று சொல்லுகிறார்கள், எல்லாரும் என்னை நல்லவர் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி எல்லாருக்கும் நன்மை செய்ய ஆரம்பித்தார். வாழ்க்கையே மாறிடுச்சு. அன்பு திரளான பாவங்களை மூடும், திரளான பாவங்களை மூடும். அதைத்தான் ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்கு வரும் பொழுது நாம் அனுபவிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11:25 நாம் வாசிக்கிறபடி, இயேசு ஆலயத்திலே நிற்கிறார். அவர் எழுந்து நின்று தன்னுடைய சரீரத்தை நமக்கு காண்பிக்கிறார், தமது இரத்தத்தை காண்பிக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்காக அன்பு கூர்ந்து என் சரீரத்தையே நான் கொடுத்திருக்கிறேன், என் இரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். நீ என்னிடம் வா, நீ என்னிடம் வா, நீ என்னிடம் வா என்று அழைக்கிறார். நம்ம ஓடி சென்று அவருடைய அன்பினால் நாம் நிறைகிறோம், அவரில் அன்பு கூறுகிறோம். அந்த அன்பு நம் திரளான பாவங்களை மூடுகிறது. God's love washes away all our sins, all our sins. இயேசு நமக்காக அடிக்கப்பட்டபடியினார். உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பிரசங்கியார் ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் பண்ண போனாராம். பல வருடங்களுக்கு முன்பதாக நடைபெற்ற ஒரு காரியம். அப்பொழுது அன்று கர்த்தருடைய பந்தியை ஆசரிப்பவர் அவர் அந்த ஆராதனை ஆரம்பித்தார். அப்பொழுது இந்த பிரசங்கம் பண்ணும் மனிதர் அவரை பார்த்தவுடன் அவருக்கு பக் என்று இருந்தது, பகீர் என்று இருந்தது. ஏனென்றால் அந்த மனிதன் இவருக்கு மிக பெரிய துரோகத்தை செய்திருந்தார். அநியாயமாக இவர் வாழ்க்கையை உடைத்திருந்தார், அநியாயமாக இவர் உள்ளத்தை உடைத்திருந்தார். அப்பொழுது இந்த பிரசங்கியாருக்கு ஒரே போராட்டம். என்ன, இவர்கிட்ட போய் நம்ம கர்த்தருடைய சரீரத்தை, கர்த்தருடைய இரத்தத்தை பெறுவதா, ராபோஜனம் எடுப்பதா என்ற ஒரு போராட்டம். அதே சமயம் இவர் பிரசங்கம் பண்ண முன்னதாக அந்த சபையிலே 2 கூட்டம் இருந்தது. ஒன்று இவரை அழைத்த கூட்டம், மற்றொன்று இவரை அழைக்கக்கூடாது என்று அவரை விரோதித்திருந்த கூட்டம். அவர்கள் சொன்னார்கள், இவர் இங்க ராபோஜனம் எடுக்கிறாரா இல்லையா பார்ப்போம், எடுக்கலன்னா இவரை பிரசங்கம் பண்ணாம நிறுத்திடணும் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். இது அந்த பிரசங்கியாருக்கு தெரியாது. ஆனா அவருடைய உள்ளத்தில் இந்த போராட்டம் எழும்பிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே திடீரென்று ஆல்டரிலே இயேசு தோன்றினார். அந்த கர்த்தருடைய போஜனத்தை சுமந்து கொண்டிருந்த அந்த ஊழியர் இருந்த இடத்திலே இயேசு தோன்றினார். அவரே தம் சரீரத்தில்
தமது கரங்களில் அந்த கோப்பையும் தட்டையும் வைத்திருப்பதை இந்த ஊழியன் கண்டார். அதை பார்த்த பொழுது அவருடைய உள்ளம் உருகியது. அவருடைய உள்ளம் உருகியது. இயேசுவின் அன்பு அவரை வந்து நிரப்பியது. இயேசு சொன்னார், ஒரு மனிதனும் அல்ல, நானே ஒவ்வொரு முறையும் உனக்கு என் சரீரத்தை கொடுக்கிறேன், நானே என் ரத்தத்தை கொடுக்கிறேன். நீ ஒருவரையும் பார்க்காதே, என்னை நோக்கி பார் என்று சொன்னார். இவர் ஓடி போய் ஆல்டரில் முழங்கால் படியிட்டார். கர்த்தரிடம் அந்த ஊழியர் மூலமாக அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பெற்றுக்கொண்டார். அந்த கர்த்தருடைய பந்தியை ஆசரித்த ஊழியரும் இவர் வந்து அவரிடம் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய இரத்தத்தையும் கர்த்தருடைய சரீரத்தையும் பெற்றவுடன் உள்ளம் உருகினார். அவரும் தன்னை தாழ்த்தி அவரும் அழுதார். அவரும் முற்றிலுமாக மறுரூபமானார். ரெண்டு பேரையும் பார்த்த ரெண்டு கூட்டமும் அந்த ஆலயத்திலே ஒன்றாக சேர்ந்தது. அதன் பிறகு அந்த ஆலயத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் பெருக ஆரம்பித்தது. குடும்பங்களிலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் பெருக ஆரம்பித்தது. அதோடு இருந்த பிரிவினைகள் அகன்று போனது. அன்பு திரளான பாவங்களை மூடும், திரளான பாவங்களை மூடும். இதை செய்யவே இயேசு தமது சரீரத்தை நொறுக்க கொடுத்திருக்கிறார், தமது இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு முறையும் இன்றும் கூட கர்த்தருடைய சரீரத்தையும் கர்த்தருடைய இரத்தத்தையும் பெற வந்திருக்கும் நாம் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு நாம் ஒருமுகமாக அவரோடு இணைகிறோம். அவரோடு இணைவது மட்டுமல்ல, மற்றவர்கள் நமக்கு செய்த பாவங்களும் நாம் மற்றவர்களுக்கு செய்த பாவங்களும் மூடப்படுகிறது, எல்லாம் கரைகிறது. நாம் சந்தோஷமாய் சகல நன்மையும் அனுபவிக்கும்படி வழி திறக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, வேதம் கூறுகிறது, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, கொலோசியர் 3:19 நாம் நம்மில் அருகில் இருப்பவர்களை நேசிக்கும் அன்பினால் நாம் நிறைகிறோம். இட் மேக்ஸ் us love our neighbor. 1 யோவான் 3:15 கூறுகிறது, தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அநேக முறை சகோதரர்களுக்குள் பிரிவினை இருக்கிறது. வீட்டின் அருகில் இருப்பவர்களோடு பிரிவினை, வேலை ஸ்தலத்தில் பிரிவினை என்று இருக்கிறோம். யாரோடாவது பிணக்கை கொண்டிருந்தால் நம்முடைய கரம் இரத்தத்தினால் நிறைகிறது. It is full of blood. ஆகவேதான் இயேசு ஆலயத்தில் எழுந்து நிற்கிறார். அவருடைய இரத்தத்தை சுமந்து கொண்டு நம்ம ஓடி வந்து அந்த இரத்தத்தினால் நிறையும் பொழுது நம்முடைய பாவங்கள் மூடப்படுகிறது. அன்பு நமக்குள் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மற்றவர்களை நேசிக்க ஆரம்பிக்கிறோம். அவர்கள் என்ன செய்தாலும் சரி, அவர்களை மன்னிக்கும் இருதயம் நமக்குள் இறங்குகிறது. அன்பு நமக்குள் பெருகிவிட்டால் போதும், அத்தனை பேரையும் மன்னிக்கும் அதிகாரம் நம்மை நிரப்புகிறது. அந்த பாசம் எதிரிகளின் சீற்றத்தை உடைக்கிறது, திரளான பாவத்தை மூடுகிறது. ஆகவேதான் நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவை தரித்திருக்கும் நாம் மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். அதே போலதான் குடும்பத்திலும் எபேசியர் 5:25, 28, 33 வாசித்து பாருங்கள். வேதம் கூறுகிறது, ஒரு மனிதன் தன் மனைவியை நேசிக்க வேண்டும் என்று. அப்படி நேசிக்கும் பொழுது தன் சரீரத்தையே நேசிக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. இன்னும் தீத்து 2:4 வாசித்து பாருங்கள். ஒரு மனுஷி தன் கணவனை நேசிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. நாம் அப்படி மனைவியை வெறுத்தால் நம்முடைய சரீரத்தையே வெறுக்கிறோம். அதே போல மனைவி புருஷனை வெறுத்தால் கர்த்தருடைய சாயலாகிய புருஷனை வெறுக்கிறாள், கர்த்தரையே வெறுக்கிறாள், கர்த்தரையே வெறுக்கிறாள். இதனால் எவ்வளவு பெரிய கேடு. ஆனால் அன்பு ஆண்டவருடைய சரீரத்திலிருந்து இரத்தத்திலிருந்து நம்மை நிரப்பும் பொழுது கணவன் மீது அளவற்ற அன்பு வருகிறது.
மனைவி மீது அளவற்ற அன்பு வருகிறது. திரளான பாவத்தை மூடுகிறது. கணவனுடைய பாவத்தை மூடுகிறது. கணவனுடைய அன்பு மனைவியின் பாவத்தை மூடுகிறது. ஒவ்வொருவரும் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறுகிறார்கள். இன்பமான குடும்ப வாழ்க்கை பிறக்கிறது. This is how the family is cleansed. அதை செய்யவே இயேசு இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். பல வருடங்களுக்கு முன்பு நடந்த உண்மை சம்பவம். ஒரு மனிதர் குடிக்கு ஆளானார். மனைவிக்கு மிகுந்த கஷ்டம். மனைவிக்கு துரோகம் செய்தார். மனைவியை அடிப்பார். வீட்டில் வறுமை, சஞ்சலம். குடித்து விட்டு வந்து என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசுவார். ஆனால் இந்த நிலைமையிலும் மனைவி பொறுமையோடு 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 ஆண்டவருடைய அன்பினால் நிரம்பி 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 அவர் மீது அன்பு காட்டிக்கொண்டே இருப்பார். இல்ல, நீங்க விடுதலை ஆவீர்கள், விடுதலை ஆவீர்கள், நல்ல காலம் நமக்கு வரும், நல்ல காலம் நமக்கு வரும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லுவார். பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொன்னால் இன்னும் கூடுதலாக திட்டுவார். இந்த நிலைமையில் ஒரு நாள் அவருடைய உள்ளத்திலே ஏன் நாம் குடியை விடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் பரிசுத்த ஆவியானவரால் அனுப்பப்பட்டது. ஒரு நாள் வீட்டிற்கு வந்தார். வீட்டிற்கு வந்து சொன்னார், அம்மா, என்னால குடிக்காம இருக்க முடியல, ஏதாவது குடிக்கணும் போல இருக்குது, ஏதாவது பண்ணு, எனக்கு ஏதாவது கலக்கி கொண்டு வா என்றார். இந்த அம்மா உடனே கிச்சனுக்கு போய் இருந்த ட்ரிங்க் எல்லாம் சேர்த்து போட்டு, அங்க இருந்த மால்ட் எல்லாத்தையும் போட்டு ஒரு ட்ரிங்கை உண்டு பண்ணி சோடா கிடெல்லாம் போட்டு அவர்கிட்ட கொண்டாந்தாங்க. அதை குடித்தார். ஜபத்தோடு கொடுத்தார்கள், அதை குடித்தார். அப்பா, இது நல்லா இருக்கு, என் குடி தாகத்தை தீர்க்கிறது என்று சொல்லி திரும்ப 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 வாங்கி குடிச்சார். அப்படியே ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அந்த அம்மாவுடைய அன்பின் ஆசீர்வாதம், குடி பழக்கம் அவரை விட்டு அகன்றது. அப்பதான் ஒரு யோசனை அவருக்கு வந்தது, அந்த அம்மாவுக்கு வந்தது. ஏன் நம்ம இந்த ட்ரிங்கை உண்டு பண்ணி மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது? நம்மளை போல குடிகாரர் நிறைய இருக்கிறாங்க. ஏன் நம்ம இந்த ட்ரிங்கை புதிதாக உருவாக்கி கொடுக்க கூடாது என்று சொல்லி ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணினார்கள். அதை உலகிற்கு கொண்டு வந்தார்கள். இப்பொழுது உலகமெல்லாம் அது பரவி இருக்கிறது. அதுதான் கொக்கோ கோலா. எத்தனை லட்சம் கோடி மக்களுக்கு அது இன்பத்தை கொண்டு வருகிறது. It all started with love. It all started with love. அன்பு திரளான பாவங்களை மூடும். இந்த நாளிலும் இந்த அன்பினால் நாம் நிறையும் பொழுது சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும். அந்த குடும்பத்தினருக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெற்றது. ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கும் நமக்கு இந்த அன்பை பெற எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அவருடைய அன்பு எப்பொழுதும் நம்மை சுமப்பதாக. நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, இயேசப்பா, உமது அன்பிற்காக நன்றி சுவாமி. எங்களை நேசித்து துரோகிகளும் நன்றி அறியாதவர்களுமாகிய எங்களுக்கு நீர் பாராட்டின இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Who are we, Lord? Who are we? Rebellious people. மனது உருகி எங்கள் மீது நீர் அன்பை காட்டி 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 எங்களுக்காக உமது ரத்தத்தை சிந்தி இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நாங்களும் நன்றியோடு உன் மீது அன்பு செலுத்த எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி, கிருபை தாரும் சுவாமி, கிருபை தாரும். உம்மை ஒரு நாளும் குற்றம் கண்டுபிடித்து இயேசு எனக்கு ஏன் இப்படி செய்து விட்டார், இனி அவரை பின்பற்ற மாட்டேன் என்று நாங்கள் ஒரு நாளும் சொல்லக்கூடாது ராஜா. உம்மை நேசிக்க 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 எங்களுக்கு கிருபை தாரும். அன்பு கூர்ந்து உமது உள்ளத்தை சந்தோஷப்படுத்த கிருபை தாரும் சுவாமி, கிருபை தாரும். மனைவியை நேசிக்க, கணவனை நேசிக்க, உமது சாயலை நேசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். உமது சாயலை வெறுக்காமல் இருக்க கிருபை தாரும் சுவாமி. அதனால் நன்மை உண்டாகட்டும். அருகில் இருப்பவர்களை நேசிக்க அன்பு செலுத்த கிருபை தாரும். கையில் எங்களுக்கு ரத்தம் வேண்டாம். அப்படி இருந்தால் இப்பொழுது எங்களை உமது ரத்தத்தினால் கழுவும் ஏசப்பா, கழுவும் ஏசப்பா, கழுவும் ஏசப்பா, கழுவும். தயவு செய்து திகில்களை எடுத்து போடும்,
அன்பினால் நிரம்பி பரலோக நம்பிக்கைக்கு உரியவர்களாக நாங்கள் வாழ கிருபை தாரோ சாமி. பரலோகம் எங்களுக்கு திறந்திருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஏசப்பா, நிரப்பும். இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்பி பரலோக காட்சிகளை காணும்படி, தரிசனங்களை காணும்படி எங்கள் ஆவியை திறந்தரலும் சுவாமி. வேத வசனங்களின் ரகசியங்களை அறிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்கள் கண்களை திறந்தரலும் அப்பா. அது மகிமையை காண கிருபைத்தார். பரலோகத்துக்கு உரியவர்களாக இந்த உலகத்தில் தொடர்ந்து வாழ கிருபைத்தார். அந்த அன்பினால் மது பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கட்டும், நடக்கட்டும். அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் உம்மீது கொண்டிருக்கும் அன்பினால் சகலமும் அவர்களுக்கு நன்மைக்கு எதுவாக நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும். முற்றிலும் ஜெயம் கொள்ளும்படி கிருபை செய்யும். இந்த நாளில் இருந்து அந்த கிருபை விளங்குவதாக. என்னென்ன போராட்டம் இருக்கிறதோ, என்னென்ன கவலை இருக்கிறதோ, என்னென்ன திகில் இருக்கிறதோ, இப்பொழுதும் அது அன்பு அவர்களை நிரப்பட்டும் சுவாமி. அதனால் அவர்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளும்படி அவர்களுக்கு பலன் தாரும். மது வல்லமை விளங்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த காலை வேளையில் ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைத்தரலும் சுவாமி. ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளும். நான் இருக்கிறேன்பா, நான் இருக்கிறேம்மா, உன்னை வாழ வைப்பேன் என்று சொல்லி அவர்களை முத்தமிடும். மது அன்பை அறிய உணர்ந்து கொள்ள ஒவ்வொருவர் இருதயத்தையும் திறந்தரலும் அப்பா. நம்பிக்கை வைக்க கிருபைத்தார், விசுவாசம் வைக்க கிருபைத்தார். ஒவ்வொருவரும் அது அன்பினால் நிரம்பும்படி அருள் புரியும். அது மகிமை விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட நேயர்களே, உங்களது கருத்துக்கள், இந்நிகழ்ச்சியின் மூலம் இறைவன் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் மற்றும் உங்கள் பிரார்த்தனை தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண், பங்காளர் எண்ணோடு சேர்த்து எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். உங்களுக்காக டாக்டர் பால் தினகரன் அவர்கள் ஊழியத்தின் நிமித்தம் உலகில் எந்த பகுதியில் இருந்தாலும் உங்கள் கடிதங்களை நேரடியாகவோ அல்லது இன்டர்நெட் மூலமாகவோ பெற்றுக்கொண்டு உங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் பாரத்தோடு மன்றாடி அவர் தரும் பதிலை உங்களுக்கு எழுதி அனுப்புவார்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், நம்பர் 16, டாக்டர் DGS தினகரன் சாலை, சென்னை 28. இமெயில் முகவரி paul@jesuscalls.org. எங்களது 24 மணி நேர தொலைபேசி பிரார்த்தனை எண்கள் 044 25 600 600 044 44 600 600. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.